தமிழ் சினிமாவில் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் சினிமாவை விட்டு ஒதுங்கியவர்கள் பலர் உண்டு. அந்த வகையில் இசையமைப்பாளர் பரணி. தேவா, ஹாரிஸ் ஜெயராஜ் போன்ற முன்னணி இசையமைப்பாளர்களைப் போன்று இவரும் தமிழ் சினிமாவில் வலம் வர வேண்டியவர். ஆனால் எதிர்பாராத கால சூழ்நிலை, சரியான பின்புலம் இல்லாமல் சினிமா இவரை வெறுத்து ஒதுக்கியது. நடிகர் விஜயின் நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலம் ஒரு பாடலாசிரியராக அறிமுகமாகி பின் பெரியண்ணா, பார்வை ஒன்றே போதும், சார்லி சாப்ளின், சுந்தரா டிராவல்ஸ் என 20க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் பரணி. தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்ட பரணியின் இயற்பெயர் குணசேகரன். 1989களில் சென்னைக்கு வந்து ஒரு டீ கடையில் தான் வேலை பார்த்து வந்தார். பின் இளையராஜாவின் அலுவலகத்தில் ஒரு உதவியாளராக பணியாற்றி வந்தவர் ஒரு கட்டத்தில் தனது திறமையை வளர்த்துக் கொண்டு கேப்டன் விஜயகாந்தின் பெரியண்ணா திரைப்படத்தின் மூலம் ஒரு இசையமைப்பாளராக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானார். பாடலாசிரியர், இசையமைப்பாளர் என்றில்லாமல் ஒண்டிக்கட்டை எனும் திரைப்படத்தை இயக்கியிருக்கும் பரணி சினிமாவில் சரியான பின்புலம் இல்லாமல் இன்றும் வாய்ப்புக்காக ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்.